கூட சொல்லலாம், வாலிபர்களாக இருக்கிறோம், ஆனால் தகப்பன்மார்கள் இல்லாமல் பிள்ளைகள் ஒருபோதும் இல்லை. எலியாக்கள் இல்லாமல் எலிசாக்கள் இல்லவே இல்லை. மோசேக்கள் இல்லாமல் யோசுவாக்கள் இல்லை. ஒரு ஏலி இல்லாமல் ஒரு சாமுவேல் இல்லை. ஆனால் இந்த புரிதல் இன்னைக்கு சபைகளுக்கு நடுவே இல்லாமல் போய்விட்டது என்கிறது தான் உண்மை. There is a big generational gap. இன்றைக்கு தலைமுறைகளுக்கு இடையே ஒரு பெரிய ஒரு பிளவு இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஆண்டவர் தலைமுறைகளின் தேவன். அவர் தலைமுறைகளை வைத்து தன்னுடைய ஊழியங்களை, தன்னுடைய தேவ திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அப்ப தகப்பன்மார்களாய் கூடியிருக்கிற நம்ம இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த சமயத்தில் நம்ம அடுத்த தலைமுறையினருக்கான ஒரு பாரத்தோடு கூட நாம் இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் என்னை 17 வயதில் என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்து என்னை நடத்தினார். இந்த ஊழிய நாட்களில் நான் கவனித்ததெல்லாம், எனக்கு இருந்த தகப்பன்மார்கள் எங்களை உருவாக்கினதே நாங்கள் இன்றைக்கு இங்கே நிற்கிறதற்கு காரணம். என்னை ஆண்டவர் அடுத்த தலைமுறையினருக்கு ஊழியம் செய்கிறதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அப்போ நான் போய் ஊழியம் செய்த எல்லா இடங்களிலும், அதுவும் நாங்கள் 2 பேரும் ஊழியம் செய்கிற இடங்களில் நாங்கள் பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டால், தகப்பனற்ற ஒரு தலைமுறையின் ஒரு பெரிய கதறல். தெருவோரங்களிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள், தாய் தகப்பன் இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள். ஏன் என் மனைவியை கூட இன்றைக்கு சொல்ல வேண்டுமானால், அவளை பெற்றவர்கள் அவளை பெற்ற உடனேயே தூக்கி போட்டு விட்டார்கள். ஆனால் ஒரு தகப்பன்மார் இருந்ததினால் அவரை எடுத்து அவர்கள் வளர்த்து இன்றைக்கு ஒரு ஊழியக்காரியாய் கர்த்தருக்குள் நிறுத்தினது தகப்பன்மார்களுக்கு இருந்த இடம். அல்லேலூயா. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களோடு கூட நிற்கிறதற்கு நீங்கள் கொடுத்த வாய்ப்பினால்தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம். ஆமேன். அதனால் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, சபைக்குள்ளே கூட இந்த ஒரு தகப்பனற்ற ஒரு நிலை இன்னைக்கு நிலவுது. குடும்பங்களின் நடுவே தகப்பனற்ற, அதாவது உபாத்தியர்கள் இருக்கலாம், நிறைய டீச்சிங்ஸ் கொடுக்கலாம். பிகாஸ் நம்ம வேத நன்றாக அறிந்ததுனால அநேக டீச்சிங்ஸ் நம்ம கொடுத்தா கூட அடுத்த தலைமுறையினரை ஆண்டவர் பக்கம் திருப்ப முடியாமல் போய்கொண்டே இருக்கிறது. அது இன்னும் கடினமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ரொம்ப சுலபம் என்னன்னு கேட்டால், அன்பு ஒன்று மாத்திரம் சகலத்தையும் ஜெயித்து விடும். அல்லேலூயா. அன்பு ஒன்று மாத்திரம் செய்யும்ன்றதை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னு சொன்னால், தன்னுடைய 21 வயதில் கொலை செய்து விட்டு ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகி பெயிலில் வந்த ஒரு பையனுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அவர்களை என்னிடத்துல கொண்டு வந்தார்கள். அவன் சரியா 22 வயசு 17 வயது பிள்ளையோட ஓடி போயிட்டான். ஓடி போய் ஒரு கொலை குற்றம் செய்துட்டான். செஞ்சுட்டு அவன் திரும்பி வந்த பிறகு அவனுக்கு ஒரு கவுன்சிலிங் செஷனுக்கு என்கிட்ட கொண்டு வந்தாங்க. அப்போ கவுன்சிலிங் செஷன் வந்தப்போ நான் அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன். அவன் என்னை பார்த்து முறைக்கிறான், அவன் பல்ல வேற கடிக்கிறான். எனக்கு பார்த்தேன், அடுத்த மர்டர் கேஸ் லிஸ்ட்டில் யார் இருக்கிறா, நம்ம தான் இருக்கோம் போலன்னு கவுன்சிலிங் 45 நிமிஷம் கொடுக்கறத விட்டு 5 நிமிஷத்தில் ரூமை விட்டு அனுப்பிட்டேன். எனக்கு பயம், நம்மளே ஏதாவது பண்ணிவிட்டானா. அப்புறம் ஒரு நாள் அவனை சந்திக்க ஒரு சமயம் கிடைச்சது அவங்க வீட்டில் ஒரு ஜெபத்தில். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில், அவனுக்கு நீ ஜெபம் பண்ண வேண்டாம், இப்போ அவனை கிட்ட போய் அணைச்சி பிடி தொடு அப்படின்னு ஒரு ஏவுதலை உண்டு பண்ணார். நான் ஜெபம் பண்ணல, அவன் கிட்ட போய், ரொம்ப கிட்ட போய் அவனை அணைச்சி பிடிச்சேன் பாருங்க. உடஞ்சி அழுது தான் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இன்றைக்கு ஞானஸ்நானம் பெற்று தாமஸ் என்கிற பெயரோடு கூட அந்த கேஸ் கூட அவன் மேல இருந்து முடிஞ்சு அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். அப்போ எது அவனை மாத்துச்சுன்னா, குஷ்டரோகியை தொட்டு இயேசு சொன்னார், அவனை தொட்டு, த டச், அந்த தொடுதல் மிக அவசியம். அந்த தகப்பனுடைய அன்பின் தொடுதல். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை தகப்பன்மார்களாய் வைத்திருக்கிறார். நம்முடைய பணி பெரிய ஒரு பணி. அதனால் நம்ம எல்லாரும் இணைந்து இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம இருக்கிற இடங்களில் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியடி தலமே. சொல்லலாமா? அழைத்தவரே, 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 என் ஊழிய அடித்தலமே, என் வெகுமதி நீர்தானே, என் வெகுமதி நீர்தானே. ஒரே ஒரு முறை சொல்ல
அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழிய அடித்தளமே அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழிய அடித்தளமே என் வெகுமதி நீர்தானே. சொல்ல என் வெகுமதி நீங்க தான்ப்பா. என் வெகுமதி நீர்தானே. தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏந்துதையா வர வேண்டும் நல்லவரே வல்லவரே வர வேண்டும் நல்லவரே நல்லவரே வல்லவரே. நன்றி அப்பா ஸ்தோத்திரம் அப்பான்னு வாய்களை திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நாங்கள் தகப்பன்மார்களா இந்த இடத்துல இன்னைக்கு நிக்கிறோம் ஆண்டவரே. எலியாக்களாய் நிற்கிறோம் ஆண்டவரே. போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும். நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்ன ஒரு தகப்பனுடைய சத்தம், சோர்ந்து போன ஒரு தகப்பனுடைய சத்தம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், மகனே நீ பண்ண வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூர பிரயாணம் உண்டு. நீ இன்னும் யெகோவை அபிஷேகம் பண்ண வேண்டும். இன்னும் எலிசாவை உன் ஸ்தானத்திலே நீ அபிஷேகம் பண்ண வேண்டும். தகப்பன்மார்களாகிய உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய வேலை வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் செய்யாவிட்டால் யாரும் அதை செய்ய முடியாது. நீங்கள் எலியாக்களை எழுப்பாவிட்டால் தேசத்திலே தேவ சித்தம் நிறைவேறி முடியாது. இன்றைக்கு உங்களுடைய பணி பெரிய பணி. யெசபேலை அழிக்கிற வேலை எகுக்களின் கையில இருக்கிறது. ஆனால் எகுக்களை எழுப்ப வேண்டியது உங்களுடைய கையில இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழிய அடித்தளமே. சொல்லமா, அழைத்தவரே 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 என் ஊழிய அடித்தளமே என் வெகுமதி நீதானே. சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? அம்மா அப்பா, வெகுமதி நீதானே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதுமே, அப்பாவும் கால்களில் சுவடுகள் போதுமே. ஊழிய பாதையில் ஒன்று மட்டும் போதும், ஒன்று மட்டும் போதுமே. அப்பா அப்பாவும் கால்களில் சுவடுகள் போதுமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தில் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தில் ஆதாரமே. நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தொடர்ந்து உம்மை ஆராதிக்கிற இந்த சமயத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவே இருக்கட்டும். எங்களோடு நீர் இடைப்படுகிறதை நாங்கள் உணரட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு சொல்லமா, ஹல்லேலூயா. சமீபத்தில் நாங்கள் டெல்லிக்கு நாங்கள் போயிருந்தப்போ 2 மாதங்கள் அங்கு நாங்கள் ஊழியம் செய்தோம். யார் நடுவில் அப்படின்னு கேட்டால், கடத்தப்பட்ட பிள்ளைகளின் நடுவே, டிராஃபிக்டு சில்ட்ரன் நடுவே.
இன்னைக்கு மார்க்கெட் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, டிராஃபிக்கிங் மார்க்கெட் ஒரு காலத்தில் விபச்சாரத்துக்காக பெண் பிள்ளைகளை கடத்தினார்கள். ஆனால் இப்பொழுது ஸ்கின் கிராஃப்டிங்காக நிறைய பணக்காரர்களுக்கு அவங்க வயசே ஆகக்கூடாதுன்னு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால பெண் பிள்ளைகளை கடத்தி ஸ்கின் கிராஃப்டிங், அவர்களுடைய தோலை உரிச்சு எடுத்து வச்சு அந்த தோலை பயன்படுத்தி இன்னைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் நடக்கிறது. அப்படி கடத்தப்படுகிற பிள்ளைகளை காப்பாற்றி அவர்களுக்கு வீடு கொடுத்து, உணவு கொடுத்து, படிப்பு கொடுத்து, அவர்களை ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைகளுக்கு கொண்டு வருகிற ஊழியத்தில் இணைந்து பாஸ்டர் ரெவரண்ட் சாலமன் கிங்ஸோட நாங்கள் இணைந்து கொஞ்ச நாள் நாங்கள் ஊழியத்தில் இருந்தோம். அப்போ என்ன ஒன்னே ஒன்று நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த தேசத்தில் இன்னைக்கு தகப்பன்மார்கள் தேவை ஐயா. அம்மா அப்பா, நான் உண்மையாக சொல்கிறேன், தகப்பன்மார்கள் தேவை. நீங்கள் சோர்ந்து போயிட்டா ஒரு தலைமுறை எழும்பாமல் போய்விடும். நான் இன்னைக்கு வாலிபர்கள் கிட்டலாம் சொல்கிறேன், இன்னைக்கு தகப்பன்மார்கள் அசட்டை பண்ணப்படுகிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கெல்லாம் பழசு, நாங்கள்லாம் அப்பா புதுசு இல்லாமல் பழசு இல்லைப்பா. இன்னைக்கு தகப்பன்மார்கள் விட்டு கொடுக்காமல் நின்றால் ஒழிய தேசத்திலே நாம் ஒரு அசைவை பார்க்க முடியாது. ஆமேன். அதனால் நம்ம எல்லாரும் இணைந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை உயர்த்த போகிறோம். உயர்த்தி விட்டு நாம் தொடர்ந்து ஆராதனையிலே போய் நாம் ஜெபித்து நாம் இந்த ஆராதனையை முடிக்க போகிறோம். நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். அந்த பாட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானம்மா? தெரியும் தானே? தெரியுமா ஐயா? நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். சொல்லலாம் எல்லாருமா? உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, சொல்லலாமா? என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. சொல்லாமா? எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னிச்சீங்களே ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளினாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே.
என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீர். சொல்லாமா? பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஏன் தெரியுங்களா இங்க ஆராதிக்கிறோம்? சத்துருவினுடைய கோட்டை தகர்ந்து உடையும்படி. நீங்க எத்தனை பேர் அதை உறுதியா நம்புறீங்க? யோசபாத் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாட துவங்கின போதே கர்த்தர் யுத்தத்தை துவங்கினார். அல்லேலூயா. நாங்க இங்க ஆராதிக்கிற ஆராதனை எதுக்காகன்னு கேட்டா, இந்த வான மண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவி, இந்திய தேசத்தை கட்டி வைத்திருக்கிற அசுத்த பொல்லாத ஆவிகள். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன சின்ன பிள்ளைகள் ஐயா, 12 வயது பிள்ளைய 40 பேர் கெடுத்திருக்காங்க. எவ்வளவு மோசம் பார்த்தீங்களா? தேசம் எவ்வளவு அருவருப்பை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. சபை ஒன்று மாத்திரமே இந்த அசுத்த ஆவிகளை கட்டவும் அவைகளை இந்த தேசத்திலிருந்து துரத்தவும் வல்லமை பெற்றது ஆண்டவருடைய சபை மாத்திரம்தான். எத்தனை யுத்தங்களை வேண்டுமானாலும் சபைக்கு எதிராக சத்துரு தொடுக்கலாம், ஆனால் இயேசுவாகிய கல்லின் மேல் கட்டப்பட்ட இந்த சபை தான் ஜெயிக்கும். அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாரும் அந்த உணர்வோடு பாட போகிறோம். நம்ம பாடும் பொழுதேயே பொல்லாத கட்டுகள் உடையும் என்கிற அதிகாரத்தோடு பாட போகிறோம். வானத்திலும் பூமியிலும் சர்வதிகாரம் படைத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்துருவின் சகல வல்லமைகளையும், வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறதப்பா? சகல வல்லமைகளையும். என்ன வல்லமை? சகல வல்லமை என்றால் ஒரு வல்லமை கூட சபையால் மேற்கொள்ள முடியாத வல்லமை கிடையவே கிடையாது. எல்லா சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று நாம் நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவரை எங்களுடைய சபைகளுக்கு நேராய் இந்த பகுதியில் கிரியை செய்கிற வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்க உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு வல்லமை உண்டு என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, எங்கள் இயேசுவின் நாமம் பூமியிலும் வானத்திலும் எல்லாவற்றிலும் மேலான நாமம். ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சொல்லலாமா? உம்மையே ஆராதிப்பேன். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சொல்லலாம். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். சொல்லலாமா? ராஜா, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை, ஆராதனை உமக்கே. உமக்கே. நாங்கள் துதிக்கும் போதே சத்துருவின் கோட்டைகள் இடிந்து
சத்துருவின் கட்டுகள் அறுத்து போவதாக. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சொல்லாம் எல்லாரும் இணைந்து. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். எல்லாரும் அப்பா சேர்ந்து சொல்லலாமா, அம்மா சேர்ந்து சொல்லலாமா? நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை ஆராதனை உமக்கே, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ரபா பாபா ரபா தியம் தரலபா லேக்லமா தரலமா சியம் தரலபா. ஆராதனை ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் இன்னொரு முறை உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இன்னொரு முறை எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் நாங்கள் புகழ்ந்து பாடும் இந்த நேரத்தில் எங்கள் தேவன் வான மண்டலங்களிலே ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை கட்டி வைத்திருக்கிற அசுத்த ஆவிகளின் கிரியைகள் உடையும்படிக்கு நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்ல ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். இன்னொரு முறை நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் நேசரை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் நேசுவை துதித்திடுவேன். சொல்லலாமா? என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நாதா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நாதா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நாதா. யூதாவே, நீ சகோதரரால் புகழப்படுவாய் என்றும் துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய். துதி அபிஷேகம் உன்னோடுதான். எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவர் ஒரு 2 நிமிஷம் நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சத்துருவின் கோட்டைகள் தகர்ந்து உடையும்படிக்கு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமியில நாங்கள் உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு சமயமும் எங்கள் தேவன் யோசபாத்தின் நாட்களிலே செய்தது போல ஒரு யுத்தத்தை எங்கள் சத்துருக்களுக்கு நேராய் செய்கிறீர், செய்கிறீர். சொல்லலாமா? யுத்தத்தை செய்கிறீர் அப்பா. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி அப்படியே ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணலாம். அப்பா அம்மா எல்லாரும் இணைந்து நான் சொன்ன இந்த ஆரம்பத்தில் நம்ம அடுத்த தலைமுறையினருக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். எல்லாரும் இன்னைக்கு காலையில் ஆண்டவர் நம்ம இருதயத்தில் வைக்கிற பாரம் நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக.
கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை விடுவிக்கிற ஒரு வல்லமை இறங்கட்டும்னு நம்ம எல்லாம் இந்த ஆராதிக்கிற நேரத்தில் உங்க கையில இருக்குது அம்மா, உங்க கையில இருக்கு அப்பா. நீங்கள் தகப்பன்மார்கள் இல்லாமல் பிள்ளைகள் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு எலியாக்கள் இல்லாமல் எலிசாக்கள் இல்லை என்கிற நினைவோடு கூட எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. யூதாவின் செங்கோ துதியின் நாளுகை, நம் தேவனின் ராஜ்ய என்றும் துதியின் ராஜ்ய. யூதாவின் செங்கோ துதியின் ஆளுகை, துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்ய என்றும் துதியின் ராஜ்ய. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே, நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? எழுந்து நிக்கலாமா? ஒரு 5 நிமிஷம், முடிந்தவங்க முடியாதவங்க உட்காந்துக்கலாம். அம்மா அப்பா உங்க கையில கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. தகப்பன்மார்களே, எலியாக்களே, நீங்கள் சோர்ந்து விட முடியாத, இதுதான் முக்கியமான காலம், இதுதான் அறுவடையின் காலம், இதுதான் தேவன் எலிசாக்களை எழுப்புகிற காலம். இந்த காலத்திலே நாம் மௌனமா இருந்து விட முடியாது என்கிற விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்கள் கைகளை உயர்த்தி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மை
வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே. அப்பா 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 ஆராதனை வேந்தனும் நீரே நாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். நாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை அப்படியே சொல்லலாமா? ஆராதனை இன்னொரு முறை ஆராதனை ஆராதனை ஆராதனை. நான் ஜெபிக்காததால் தேசம் அழிகின்றதே, திறப்பில் நிற்காததால் என் ஜனம் அடிகிறது. நான் ஜெபிக்காததால் தேசம் அழிகின்றதே, திறப்பில் நிற்காததால் என் ஜனம் அடிகிறதே. எரேமியா சொன்னது போல என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும், அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்திற்காக நான் அழுது புலம்புவேன் என்று சொன்னார். இன்றைக்கு எரேமியாக்களாய் நின்று ஆண்டவரே என் தேசத்தில் உள்ள அடுத்த தலைமுறையினருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா நீங்க எல்லாரும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீங்களா? எத்தனை பிள்ளைகள், இந்தியா தான் உலகத்திலேயே அதிக வாலிபர்களை கொண்ட ஒரு தேசம். இந்த தேசத்திலே வாலிபர்கள் ஒவ்வொரு நாளும் சீர்கட்டு போகிறார்களே. எத்தனை பெண் பிள்ளைகள் தவறான காரியங்களுக்கு கடத்தப்படுகிறார்களே. ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பர்ல ஒரு பிள்ளை கற்பழிக்கப்படுகிறதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே. அப்பா தகப்பன்மார்கள் நீங்க கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி வாயை திறந்து ஜெபம் பண்ணுவீங்களா? உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், உங்க சபைகளுக்குள் இருக்கிற பிள்ளைகள் ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தில் இன்னைக்கு வளரல ஐயா. அவங்க வளர்ந்துகிட்டு இருக்க சமுதாயம் பாதுகாப்பற்ற ஒரு சமுதாயம். ஆனால் சமுதாயத்தை மாற்றுகிற வல்லமை சபைக்குத்தான் இருக்கிறது. அப்பாக்கள் உங்களுக்குத்தான் இருக்கிறது, தாய்மார்கள் உங்களுக்குத்தான் இருக்கிறது. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தலாமா? நான் ஜெபிக்காததால் தேசம் அழிகின்றது, திறப்பில் நிற்காததால் என் ஜனம் அடிகிறது. என் தேசம் அழிவதற்கு நான் தானே காரணம், என் ஜனம் அழிவதற்கும் நான் தானே காரணம். என் தேசம் அழிவதற்கு நான் தானே காரணம். கேரளாவில் 60 பேர் சேர்ந்து ஒரு சின்ன பிள்ளைய நாசம் பண்ணிருக்கிறாங்களே. என் ஜனத்துக்கு நான் தான் ஆண்டவரே காரணம். இன்னைக்கு தகப்பன்மார்களா தாய்மார்களா தயவா நம்ம சத்தத்தை உயர்த்தலாமா ஐயா? அப்பா அம்மா தயவா நம்ம சத்தத்தை உயர்த்தலாமா? இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல நான் சொல்லுவேன், இது ஒரு தகப்பன்மார்களின் கூட்டம், இது ஒரு தகப்பன்மார்களின் கூட்டம், இது ஒரு தகப்பன்மார்களின் கூட்டம், இது ஒரு தகப்பன் தாய்மார்களின் கூட்டம். ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னார், எருசலேம் குமாரத்திகளே நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னார். இது நாம் அழ வேண்டிய நேரம். பிள்ளைகளுக்காக நாம் வாய்களை திறந்த கண்ணீரோடு கூட சொல்லலாம், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம், ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம், ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா ஐயா? அப்பா நம்ம ஜெபம் பண்ணலாம், வாயை திறந்து ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணுங்க அம்மா, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. நம்ம யாரையும் எதையும் கவனிக்க வேணாம், நம்ம மாட்டோம். உங்க இதயத்துல என்ன பாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரோ அதுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு ஜெப தூபம் எழும்பட்டும்.
துடபலா கராதியாந்தரலமா ஷேதாரா லேயரனமா கராதியாந்தரலமா லேயரகதல பரகதல பர பல பர பல பர பல பர பல பர பல பர பல பர நோ ஏசையா 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 என் இதயத்தின் காயத்தை கதறுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் கதறுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் கதறுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் கதறி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் கண்ணீர் விடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் கதறுகிறோம் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக கதறுறோம் ஐயா, எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் கதறுகிறோம் ஆண்டவரே. எருசலேம் குமாரத்திகளே, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழும். எங்கள் தேசத்தை விட்டாங்களாதா? இன்றைக்கு தீர்ப்பு. எதுக்கு தீர்ப்பு? இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல நடந்த பெண் மருத்துவரின் கொலைக்கு தீர்ப்பு. எங்கள் தேசத்தினுடைய ஆண்டவரே, வேதனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நாதா, நாதா ஜெபிக்கிறோம்.
நான் கதறி ஜெபித்திட, கண்ணீரோடு ஜெபித்திட, நான் கதறி ஜெபித்திட, கண்ணீரோடு ஜெபித்திட, தேசமெல்லாம் இரத்த வெள்ளம் கண்டு என் தேசத்தின் ஜனங்கள் மடிகிறார்கள். ஐயோ அழகான என் தேசமே, நீ அலங்கோலமானது ஐயோ அழகான என் தேசமே, நீ அலங்கோலம் ஆனது என் தேசம் அழிவதற்கு நான் தானே காரணம், என் ஜனம் அடிவதற்கு நான் தானே காரணம். இன்னைக்கு நம்ம தோல் மேல இதை சுமந்துக்கிறோமா அப்பா அம்மா? இன்னைக்கு நம்ம தோல் மேல இதை சுமந்துக்கிறோமா? நெகேமியா சொல்லும் பொழுது இப்படி சொன்னார், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குமாரருக்காக, உங்கள் குமாரத்திகளுக்காக யுத்தம் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஒரு யுத்த ஜெபம் செஞ்சு இந்த ஆராதனையை நிறைவு செய்ய போகிறேன். 5 நிமிஷம் தான் இந்த ஆராதனையில. அழுதுட்டோம், ஆனா இப்ப யுத்தம் பண்ண போறோம். ஏன் அழுதோம்னா, நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளை தாழ்த்தி அழுதோம். ஆனா கர்த்தர் நம்முடைய சத்துருக்களின் சேனைகளை மேற்கொள்ளுகிறதற்கு அதிகாரமுடையவர்களாய் கர்த்தர் நம்மை அனுப்பி இருக்கிறார். இன்னைக்கு எழும்பி நின்று சொல்லுவோம், நாங்கள் யுத்தம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. தூடாபாலா காராலாபா 5 நிமிஷம் தான் அப்பா அம்மா. வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி இந்த நேரத்தில் சத்துருவின் வல்லமைகளை நம்ம கட்டி ஜெபிக்க போகிறோம். நீங்க உங்க சபையில ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க. உங்க வாலிபர்களின் மேலே பரிசுத்த ஆவியின் பொழிவை பார்க்க போறீங்க. உங்க சிறு பிள்ளைகளின் மேலே ஒரு பரிசுத்த ஆவியின் பொழிவை பார்க்க போறீங்க. அதுக்கு இப்ப யுத்தம் பண்ண போகிறோம். பலவானை முந்தி கட்டினால் பட்டணத்தை கொள்ளையிட முடியும். இன்றைக்கு நாம் எல்லாரும் இணைந்து பலவானை கட்ட போகிறோம். எத்தனை பேர் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க ஆயத்தமாகறீங்க? வசனம் சொல்லுது, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் ஓடி போகணும்னா நம்ம எதிர்த்து நிக்கணும். இந்த நேரத்தில் நம்ம எல்லாம் எதிர்த்து நிக்க போறோம். லீப்ரா ஷட்டா ராம்ரா தே எல்லா வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசலாமா அம்மா அப்பா? நம்ம பேசி சொல்லுங்க. எங்க அடுத்த தலைமுறையினருக்காக, எங்கள் தேசத்தில் உள்ள சிறு பிள்ளைகள் வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ற ஆண்டவரே. எங்க தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு பாலியல் குற்றங்களுக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. தேசத்திலே கிரியை செய்கிற அசுத்தமான பொல்லாத ஆவிகளுக்கு எதிராக நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாம், நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவரே. லீப்ரா ஷேரனமரா கதேரனதியாந்தரலமா லேயரா கதேரமனாசியாந்தரோ லேயரா கதலமௌரியாந்தலாரியா கலாரியா ஏகோவானிசி ஏகோவானிசி ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஏகோவானிசி 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 ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே, நாங்கள் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா? பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா? இருக்கும் இந்த பலன் போதுமே,
சேனை அல்லவா, நாங்கள் ஜீவதேவ 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 சேனை அல்லவா. துடபல கரபலலபா. இயேசுவின் அதிகாரமுடைய நாமத்திலே சத்துருவே உன்னை நாங்கள் எதிர்க்கிறோம். சொல்லுங்க பாப்பா, எதிர்க்கிறோம். உன்னை நாங்கள் எதிர்க்கிறோம், உன்னை நாங்கள் எதிர்க்கிறோம். எங்கள் சபைகளை விட்டு, எங்கள் வீடுகளை விட்டு, எங்கள் எல்லைகளை விட்டு வெளியே போ. எங்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்லாமா, வெளியே போ எங்கள் எல்லைகளை விட்டு, எங்கள் எல்லைகளை விட்டு வெளியேறு சொல்லுங்க பாப்பா எல்லாரும். துடமலா கராத்தியாந்தரலபா. எங்கள் எல்லைகளை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே, எல்லைகளை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். அப்பா சொல்றீங்களா? நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். ஆகாப் சொன்னான் எலியாவை பார்த்து, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறது நீதான் அல்லவா? ஓ ராகா துடாபாலா. அதான் அப்போஸ்தலர் வசனம் சொல்லுகிறது, உலகத்தை கலக்குகிறவர்கள், கலங்க பண்ணுகிறவர்கள், உலகத்தில் இருக்கிற சத்துருவை கலங்க பண்ணுகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள், இங்கேயும் வந்து விட்டார்கள். சத்துருவின் பாளையங்களிலே ஒரு கலக்கம் உண்டாகத்தக்கதாக. ஓ ஹalleluya, ஹalleluya. ஜீவதேவ சேனை அல்லவா, நாங்கள் ஜீவதேவ சேனை அல்லவா. இன்னொரு முறை சத்தமா, நாங்கள் ஜீவதேவ சேனை அல்லவா, நாங்கள் ஜீவதேவ சேனை அல்லவா. கடைசியாக ஒரே ஒரு முறை, நமக்கு இருக்கும் இந்தவன் போதுமே, நாங்கள் இயேசு அனுப்புவதால் போமே. பட்டயமோ புயலோ தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா? ஜீவதேவ சேனை அல்லவா, நாங்கள் ஜீவதேவ சேனை அல்லவா, நாங்கள் ஜீவதேவ சேனை. துர்வமலா கராதியாந்தரா. நாங்கள் ஜீவதேவ சேனை அல்லவா. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய சேனையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். நீங்கள் தேவனுடைய சேனையில் இருக்கிறீர்கள். நாம் ஜீவ தேவனுடைய சேனை. ஹalleluya. சொல்லுங்க, நாம் ஜீவ தேவனுடைய சேனை, ஜீவ தேவனுடைய சேனை. இந்த சபையிலே இன்றைக்கு கூடியிருக்கிற தகப்பன்மார்களாகிய நீங்களும், தாய்மார்களாகிய நீங்களும், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தலத்தில் இன்றைக்கு சேனை தலைவராம் இயேசுவை பின்பற்றி இந்த தேசத்தின் சத்துருக்களை விரட்டி தேசத்தை கர்த்தருக்காக நாம் சுதந்தரிப்போம். நம் தேசத்தின் அடுத்த தலைமுறையினரை, சிறு பிள்ளைகளை, வாலிபர்களை நாம் எலிசாக்களாய் மாற்றுவோம். சொல்லுங்க பாப்பா, மாற்றுவோம். சொல்லுங்க, எலிசாக்களாய் மாற்றுவோம், எகுக்களாய் மாற்றுவோம். யெசபேலை அவர்கள் அழிப்பார்கள். நாங்கள் செய்யாததை நீங்க சொல்லுவீங்களா? அப்பா அம்மா சொல்லுவீங்களா? நாங்கள் செய்யாததை எங்கள் பிள்ளைகள் செய்து முடிப்பார்கள். சொல்லுங்க பாப்பா, நாங்கள் செய்யாததை எங்கள் பிள்ளைகள் செய்து முடிப்பார்கள். நான் சொன்னது செய்ய முடியாததை அல்ல, நீங்கள் அவர்கள் செய்து முடிப்பார்கள். எலியாக்கள் இவ்வளவு தூரம் இல்லை என்றால் எலிசாக்கள் எழும்பி இருக்க முடியாது. தகப்பன்மார்கள் இவ்வளவு தூரம் ஊழியத்தை செய்தீர்கள். அடுத்த தலைமுறையினரை எழுப்புங்கள். அவர்கள் நீங்கள் செய்து முடிக்க வேண்டியதை அல்ல, அவர்கள் செய்து முடிக்க வேண்டியதை உங்களுடைய வழி நடத்துதலிலே செய்து முடிப்பார்கள். ஹalleluya. 2 தலைமுறைகள் இணைந்து பூமியிலே தேவ சித்தத்தை நிறைவேற்றும்
தகப்பன்மார்களும் பிள்ளைகளும் இணைந்து தேசத்திலே தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார்கள். நீங்க சொல்லுங்களா கடைசியா, தகப்பன்மார்களும் பிள்ளைகளும் சேர்ந்து சொல்லலாமா? தகப்பன்மார்களும் பிள்ளைகளும் சேர்ந்து இந்த பூலோகத்திலே தேவ திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். தேவ திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். ஹalleluya. நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? ஜீவதேவ சேனை அல்ல, அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம். நாங்கள் ஜீவதேவ சேனை அல்லவா, நாங்கள் ஜீவதேவ சேனை அல்லவா. கர்த்தர் கொடுத்த மகிமையான ஆராதனைக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் அவரை அமர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் சாம் கிறிஸ்டோபர் அவர்கள் முன்பதாக வந்து நம்ம மத்தியில் ஜெப குறிப்புகளை நடத்துவார்கள். பின்பதாக பாஸ்டர் ஜஸ்டின் அவர்கள் வந்து மீதி இருக்கிற ஜெப குறிப்புகளை நடத்துவார்கள். முதலாவது பாஸ்டர் சாம் கிறிஸ்டோபர் அவர்கள் வந்து ஜெப குறிப்புகளை நடத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆல்ரெடி நம்ம ஒரு யுத்தமே பண்ணிட்டோம். ஹல்லேலூயா. ஆல்ரெடி நம்ம ஆராதனையில் ஒரு பெரிய ஒரு யுத்தம் பண்ணிட்டோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களே. ஹல்லேலூயா. அப்போ நாம் ஜெபத்தோடு பிரைஸ் தி லார்ட் உங்கள்